நம்மள மாதிரி நிறைய பேருக்கு ஃபைன் போட்டுப்பாங்க போல. போன வருஷம்லாம் இவ்வளோ டிராஃபிக்கே இல்லைங்க. வண்டியோட ஆர்சி புக்கு கார்டு ஒரிஜினல் எனி டைம் வண்டியில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா, மினுக்குது பார்த்தீங்களா? இதுதான் அந்த பில்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 115 ரியால் போட்டிருக்காங்க. வண்டி கொஞ்சம் பின்னாடி போகுங்க, அந்த மானிட்டரில் தெரியுது. அது காஸ்ட்லியான வண்டிக்கு போடுவாங்க. அதாவது 2.33 ஹலால 1 லட்சம் ரியாலானே ஃபைனு. 1 லட்சம் ரியால் ஃபைனு. அப்படியே நம்ம இந்த சைடு போனால் நம்ம இந்தியாவுக்கு போயிடலாம். உங்கள் ஃபோனில் ஓடிபி வரும், உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்கன்னா தயவு செஞ்சு யாரையும் கொடுத்துட சொல்லாதீங்க. எக்காரந்த கூட நான் வெல்கம் டு அனதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, ரொம்ப நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம வண்டிக்கு எஃப்சி பார்க்க போகிறோம். நேற்று ஓனர் பையன் சொன்னது வந்து இந்த லைட்டெல்லாம் பார்க்க சொன்னது வந்து எஃப்சிக்கு தான். ஓகேவா? அது எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் பாஸ் போட்டு இந்த ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டுவாங்க. இங்கேருந்து நம்ம ஏரியாலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. இந்த உங்களுக்கு தெரியுதா? இந்த ஸ்டிக்கர் தான். இதை கிழிச்சிட்டு புது ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. ஆனால் இப்போ மேக்ஸிமம் ஸ்டிக்கரும் ஒட்டுறது இல்லை. நம்ம வண்டி நம்பர் போலீஸ்காரங்க போட்டு பார்த்தாங்களே பாஸ் இருக்கா, வண்டிக்கு எஃப்சி இருக்கா, கரண்டில் இருக்கான்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம அப்படியே போயில அங்கே என்னென்ன நடக்குதுன்னு அப்படியே நம்ம வீடியோவில் ஸ்டே டியூனாக பார்க்கலாம். யாரும் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சவுதி அரேபியா பற்றி நம்ம ரிலேட்டிவாக நிறையா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சவுதி அரேபியாவுக்கு வராங்க, புதுசாக எந்த ஒர்க்குக்கு வந்தாலும் கொஞ்சம் நம்ம வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதனால் நம்ம அப்படியே இப்போ போகலாம் வாங்க. ஸ்குவாட் நம்ம ஃபைனலாக நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. லொக்கேஷன் ஓனர் பையன் அமுச்சுட்ட இடத்துக்கு வந்தாச்சு. இதான் அந்த வண்டி எஃப்சி பார்க்குற இடம். இங்கே லைன் நிற்கிது. நம்மள மாதிரி நிறைய பேருக்கு ஃபைன் போட்டுப்பாங்க போல. போன வருஷம்லாம் இவ்வளோ டிராஃபிக்கே இல்லைங்க. போன வருஷம் இந்த இடத்துல இவ்வளோ கார் இல்லை. போன வருஷம் வந்தப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனாக கார் நிற்கிது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்லேருந்து வரையில கூகுள் மேப் நம்மளை மாற்றி விட்டுருச்சு. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கோம். சரி, லொக்கேஷனை பார்த்துட்டு அப்படியே அந்த சைடால் இப்படி இந்த பில்டிங் பின்னாடி அங்கிட்ட ரோடு இருக்குது, அது வழியா போக சொன்னா போனேன். அங்கே 2 ரோடுமே எக்ஸிட் எடுக்கிற இடத்துல அடைச்சிருக்கு. இதே வம்பா இருக்கு. நம்ம பழைய ரோட்லேயே ஒன்று வந்து நெட்ட நிற்கிறோம். இப்போ ஓனர் நம்பர் தான் நெட்ட கொடுக்கணும். இந்த 3 பாக்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? அதில் பணத்தை கட்டிட்டு உள்ளே போய் செக் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுறான்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம பில்லை கட்டிட்டு உள்ளே வந்தாச்சுங்க. எவ்வளோ செக்கிங் அந்த எஃப்சிக்குன்னா 115 ரியால். ஓகேவா? இதான் வண்டியோட ஆர்சி புக்கு கார்டு ஒரிஜினல் எனி டைம் வண்டியில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா, மினுக்குது பார்த்தீங்களா? வண்டியோட ஒரிஜினல் ஆர்சி புக்கு. இது நம்ம காருக்குள்ளே தான் இருக்கணும். அது இல்லாட்டி சட்டப்படி கூட்டுறோம். இப்போ நம்ம ஊர்லேயும் ரூல்ஸ் வந்துருக்குல்ல, அந்த கார்டு வந்து வண்டியிலே வச்சுருக்கோண்டு. இதுதான் அந்த பில்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 115 ரியால் போட்டிருக்காங்க. அதான் 115 ரியால் எடுத்திருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அங்கே டயரு, அதுக்கப்புறம் எல்லாம் கீழே இன்ஜினு, லைட்டு எல்லாம் டோட்டலாக எரியுதான்னு பார்ப்பாங்க. நம்ம தலைவர் வேறு நம்மளை முன்னாடி வர சொல்கிறாங்க. அப்படியே நம்ம முன்னாடி போய் அடுத்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு அப்படியே காமிக்கிறீங்க. நம்ம வண்டியை வந்து அங்கே நிப்பாட்டியிருக்கோம். அவங்க வந்து அதாவது இன்ஜின் சேஸ் நம்பர் கண்ணாடி கிட்ட இருக்கும், அதை நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? சுத்துது பாருங்க. வண்டி கொஞ்சம் பின்னாடி போகுங்க, அந்த மானிட்டரில் தெரியுது பாருங்க. ஓகே நினைக்கிறேங்க. அடுத்து பின்னாடி பிரேக்கிங் சிஸ்டம் பக்காவாக பிடிக்குது. அதில் காமிக்கிது பாருங்க. மை காட், பீட்டர் காமிக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு எல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் சக்ஸஸ் ஆனோன்னா இப்போ அங்கே அந்த இதுக்கிட்ட கீழே எல்லாம் செக் பண்ணிட்டு இனிமேல் நம்ம வண்டி பாஸ் ஆகிடும். நம்ம வண்டிக்கு அதிகபட்சம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது எவ்வளோ விலை உயர்ந்த வண்டியாக இருந்தாலும் இங்கே தான் வரணும். இங்கே பார்த்தீங்களா பென்ஸ் நிற்கிது, மெர்சிடிஸ் தெரியுதா? வெரி காஸ்ட்லி காரு. எந்த காராக இருந்தாலும் இங்கே தான் வந்து அந்த எஃப்சி பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் மார்க்கெட்டே இங்கே வச்சுட்டாங்க. அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் சின்ன ஒரு கடை மாதிரி வச்சுருக்காங்க. போன வருஷம் இங்கே இல்லை, புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தண்ணி போன தடவை இருந்துச்சுங்க இங்கே. இப்போ சுத்தமாக தண்ணி கூட இல்லைங்க குடிக்கிறதுக்கு. 115 ரியால் வாங்குறீங்க, என்னப்பா அது? நமக்கு வீடு பக்கம் தானே. அப்படியே வந்து கரெக்டாக இருக்குது பாருங்க. கீழே போய் உட்காந்து பார்க்குறதுக்கு கேப்பெல்லாம் வேறு இருக்குது சேஃப்டிக்கு. ரேமு கீழே இருக்குது. கீழே சேர்லாம் உட்காந்துக்கிறது இருக்குங்க. அதாவது எதுவும் அந்தளவுக்கு கார் இல்லாட்டி கீழே வெயிட்டிங் பண்ணுறது, அதாவது சாரி சிட்டிங் பண்ணுறதுக்கு. நம்ம காரில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நானுங்க. கீழே லைட்டெல்லாம் வேறு இருந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டிக்கர் இந்த தடவை ஒட்டுவாங்களான்னு தெரில. பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க என்னன்னு நம்ம பார்ப்போம்.
தலைவர் வராரு ஒருத்தர் ஏறிட்டாரு. ஓகே ஆயிடுச்சுங்க. அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க பாருங்க. வண்டி பாஸ் முடிஞ்சு. நம்ம செல்லம் என்னைக்கு நம்ம விட்டு கொடுக்க மாட்டான். ஏன்னா வருவாடா பெரியாளா. நம்ம முடிஞ்சனால காம்பியாச்சுங்க. கரெக்டாக உங்களுக்கு எத்தனை மணிக்கு முடிஞ்சுன்னா கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் வேலை தான் எஃப்சி வேலை. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா வருஷமே உங்களுக்கு ஒர்ஷா எல்லாமே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபேர்ஸ் வாங்கினாலும் அந்த அதாவது இந்த சைடு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு எல்லா ஸ்பேர்ஸுக்கும் அந்த கடைக்கு வெளியில எல்லாம் எழுதியிருக்கும். அந்த கம்பெனிக்கு ஜாமா இருக்கு அப்படின்னு எந்தெந்த கம்பெனி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ. இப்போ என் வண்டி ஜிஎம்சினா ஜிஎம்சின்னு அதில் மென்ஷன் பண்ணுங்க. ஜிஎம் ஷார்ட் ஃபார்மில் ஒரு என் வண்டிக்கு எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கா. நீங்கள் யாரும் சவுதி அரேபியா நிறைய பேர் டாக்ஸிலாம் ஓட்டுவீங்க, டாக்ஸி ஓன் காராக ஓட்டுவீங்க. யாரும் வந்தால் இந்த இடத்தையும் பயன்படுத்திங்க. அதே மாதிரி நிறைய இடமும் அங்கிட்டு இருக்கு. பத்தாசையெல்லாம் நிறைய சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. அதாவது நான் தெரியாத ஆளுக்கு சொல்கிறேன், பயன்படுத்திக்கோங்க. இந்த லொக்கேஷனை உங்களுக்கு பின் பண்ணுறேன். இந்த எஃப்சி பார்த்த இடத்த யாருக்கு தேவைன்னா உங்கள் லொக்கேஷனும் பின் பண்ணுறேன். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் இதுக்கு எடுக்கணும். அதாவது அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு ஓனர் பையன் வந்து நைட் எடுத்தார் 11:57 எடுத்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டாரு. அது மாதிரி காலையில் 8 மணிக்கு போ அப்படின்ட்டு. இந்த இடத்துல நம்ம போவோம். நேற்று என்ன நான் உங்கள்கிட்ட வீடியோ என் பண்ணிட்டு வச்சேன்ல, ஓனர் பையன் ஃபோன் அடிச்சாரு. என்னடா பையன் ஃபோன் அடிக்கிறாருன்னு பார்த்தோம்னா, போய் பூஸ்டர் கடைக்கு போ அப்படின்னு 11:30. நானா சாம்பார் ரெடி ஆயிருச்சு. அதாவது இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் ரெடி ஆயிரும், சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துடும். ரைஸ் வேற வச்சிருந்தேன். என்னடா அது ரைஸ் வேற வச்சிருக்கோம், என்னடா போகுது ஒரு 5 நிமிஷம் ஒரு 2-3 நிமிஷம் தான் இருக்கும் அது ஹீட் ஆகல. என்னடா பண்றது, நம்ம டிரைவர் வேறன்னா அப்படிதான் ஒரு டைமிங்கே இல்லை. அதான் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுல நானும் உங்கள்கிட்ட இப்போ சொல்றேன். டிரைவரை பொறுத்தவரை என்னைக்குமே ஒரு டைமிங்னு ஒரு ப்ராப்பரா கிடையாது. இன்னை வரையுமே எனக்கு என்னோட வீட்டை புரிஞ்சிக்க முடியல என்ன டைமிங்னே கரெக்டா. என்னால கெஸ்ஸிங் பண்ணி வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் அது சில நேரத்தில் மாறுபடும். ஒரே நிலைப்பாடா ஹவுஸ் டிரைவர் ஒர்க் இருக்கும்னா இருக்காது. சில நேரத்தில் தூக்கம் மாறும். நேற்று பார்த்தீங்கன்னா 1 மணி தூங்கினேன். அதே மாதிரி முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 2 மணிக்கு தூங்கினேன். டைமிங் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பூஸ்டருக்கு போயிட்டு கரெக்டாக அங்கே போய் பார்த்தோம்னா நம்ம நேரத்துக்கு மற்ற நேரத்தில் சீக்கிரம் கொடுத்துருவானுங்க. என் நம்பர் பார்த்தீங்கன்னா 393. நான் எனக்கு அப்புறம் 400லாம் வந்து அந்த டோக்கன் நம்பர் இருக்கு, அதெல்லாம் சீக்கிரம் கொடுத்துட்றாங்க. அது என்னன்னா சில இடத்துல எனக்கு நிறைய தடவை அது மாதிரி பண்ணியிருக்காங்க. என்னன்னா சில இதெல்லாம் சின்ன ஆர்டராக இருக்கும், டக்கு டக்குன்னு முடிச்சிருவாங்க. நம்ம ஆர்டர்லாம் சில இடத்துல பெரிய ஆர்டர், சில 5C இதெல்லாம் கேட்டால் அது மொத்தமாக பண்ணாலும் நமக்கு டிலே ஆகும். வாங்கிட்டு ரூமுக்கு வந்து மணியை பார்த்தோம்னா மணி 12:30. திருப்பி ரைஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு திருப்பி ஹீட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. படு தூங்கிட்டோம். இதான் ஒரு டிரைவரோட லைஃப். என்ன பண்ணுறது, ஒன்றும் சொல்கிறாப்புல ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக லைட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரோடு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அப்பா இது பார்த்தீங்கன்னா இப்போ தாண்டி வர்றது வந்து உங்களுக்கு ஊசி மாதிரி உள்ளதுங்க. ராங் ட்ராக்ல வந்து இங்கே திரும்பினோம்னா வந்து ஊசி குத்திடும். ஆனால் அப்படி இன்னும் பாதி இது உடச்சி வச்சிருக்காங்க. அது இருக்கிறது ஒன்று தான், இல்லாதது ஒன்று தான். அந்த இடத்துல அந்த ஊசி டயரை கிளிக்கிங்னு சொல்லுவாங்க ராங் ரூட்ல வந்தா. அதனால அதை அப்படி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம லெஃப்ட் ஏறிடும். லெஃப்ட் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, என்னங்க பைக் ஷோரூம்லாம் இருக்கு. ஆஹா, நீங்கள் நம்ம இந்த ஓரத்துலேயே போவோமே, இந்த ஓரத்தில் போய் அங்கிட்டே இருக்கும் பைக் ஷோரூம். பைக் ஆக்சஸ்லாம் இருக்குங்க. BMW, ஹிமாலயா எல்லா பைக்கும் இருக்கு. இந்த ஃபோர்டு திங்ஸு காரு, அதான் இந்த டெசர்ட்ல ஓட்டுவாங்களே காரு, சின்ன அது என்ன சொல்றது, காரு பாடி மட்டும்தான் இருக்கும். அதாவது ஆங்கிள் தான் ஃபுல்லாக கம்பி வரும், டோர் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள காரெல்லாம் இங்கே வச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் இங்கே ஆகிட்டு இருக்கு. நம்ம அண்ணன் கேரளா, இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாமே கேரளா அண்ணன் தான். இப்போ தான் வண்டியை முள்ளு ஏறிக்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ எவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்குன்னா 86 ஓடிக்கிட்டு இருக்கு ரியாலு. பெட்ரோல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 95. இது பவர்ஃபுல்லான அதாவது காஸ்ட்லியான வண்டிக்கு போடுவாங்க. அதாவது 2.33 ஹலாலா 91. நம்ம ரெகுலராக நம்ம வண்டிக்கு போகிறது வந்து 2 ரியாலு 18 காசு. இன்னைக்கு உள்ள நிலவரம், இன்னைக்குள்ள ரேட்டு. அண்ணன் வேற நாட்டில் ரொம்ப வெயில் ரொம்ப கூட இருக்கு, 46 டிகிரியை தாண்டி போய்க்கிருக்கு அப்படின்னு அண்ணன் சொல்றாங்க. ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க எங்கே தானே இருக்கீங்க, ஊருக்கு போயில ஃபீல் பண்ணிக்கோங்க அதெல்லாம் அப்படின்னு அண்ணன் நம்ம சொல்லிட்டு அதிமொழியா. இவர் இங்க உள்ள முதிர் பாஸ், இந்த அண்ணன் தான் பாஸ். இந்த நீங்க இங்க தானே பாஸ், இதானே உங்க தானே பங்கு பங்களாதேஷ். இந்த பங்குக்கு தாங்க ஃபைன் விழுந்தது ஒரு தடவை மீட்டர்ல. எவன்ல 1 லட்சம் ரியாலானே ஃபைனு. 1 லட்சம் ரியால் ஃபைனு. 1.5 மாசம் பூட்டிருந்துச்சா, 1 மாசம் கரெக்டா பூட்டி திருப்பி ரீ ஓபன் பண்ணிருக்காங்க. அப்ப அதனால நம்ம இதை போட்டுட்டு அடுத்து நம்ம ரூம் போயிட்டு என்ன நடக்குதுன்னு அப்படியே பார்க்கலாம். வண்டிக்கு பெட்ரோலை போட்டோம்ல, போட்டுட்டு வந்து நமக்கு ஃபோன் வந்துருச்சு. கரெக்டா 10:30 வண்டி எடுத்தது. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 12:30 ஆகிக்கிட்டு இருக்கு. இது என்ன இடம்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நெட் இருந்தாலும் டிரான்சாக்ஷன் அது என்னது டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துடலாம்.
பட் நெட் இல்லாதனால ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. தேதி இன்னைக்கு வேற மாத கடைசி ஆயிடுச்சு. சரி சம்பளம் வாங்கணும்னு நெட்டு போட்டுக்கோன்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு 10 நாள் 1 மாதம் கணக்கு வரும்ல, அதனால இங்கே நம்ம கார் நிப்பாட்டிருக்கோம். வெயில பாருங்கள், சரியான வெயில் அடிக்குதுங்க. வெயில சொல்கிறாப்புல ஒன்றும் இல்லை. வந்து வண்டியை நிப்பாட்டினா வேலையாக தண்ணியை தான் குடித்தேன். நம்ம ரூமில் சாம்பார் வச்சுட்டோம். நம்ம எப்போ ரூமுக்கு போகிறோமோ அப்போ போயிட்டு ரைஸு ரெடி பண்ணி சாப்பிட வேண்டியதான் சாம்பார். நம்ம வண்டி வந்து 19 நிப்பாட்டிருக்கோம். பார்க்கிங் இந்த நம்பர் போட்டிருக்காங்க. இந்த பில்டிங் நம்பர் நிறையா பில்டிங் இருக்குங்க இதில். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இப்போ நமக்கு தெரிஞ்சால ஒரு ஆள் நம்ம ஓனர் அமுச்சு விட்ருக்காங்க. அநேகமாக அவங்களுக்கு நியூ விசா சம்பந்தமானப்பட்ட இடமா தான் எனக்கு என்னோட கணிப்புக்கு தெரியுது. பார்த்து நான் உங்களுக்கு அப்புறமாட்டி என்னென்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துட்டு இது என்ன இடம்னு வந்திருக்கோம் நம்ம சொல்லுவோம். அடுத்தடுத்த கிளிப்பில் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நம்ம அப்படியே பார்ப்போங்க. என்னங்க வெயில் இது. இங்கிட்ட ஒரு நிழல் இருக்குது, அங்கே போய் குந்திக்கும் அந்த இடத்துல. ஓகேவா? இங்கே இந்த நிழல் இருந்தோம்னா வந்துருங்க வெயில். அவா என்ன வெயில், ஒரே கிளார் அடிக்குது பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்களே ஃபைன் சொன்னேன்ல, சவுதி அரேபியா டிராஃபிக் ஃபைன் யார் விழுந்தா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக அலாட்மெண்ட் வரும். இப்போ 300 ரியால் உங்களுக்கு ஃபைன் இருந்தால் 150 ரியால் வரும். நான் ஒன்றும் செக் பண்ணி பார்க்கல, அப்ஷரில் போய் செக் பண்ணி பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாம் சவுதியில் யார் உங்கள் ஃப்ரெண்டு இருந்தால் நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணிடுவோம். உங்கள்கிட்ட என்னன்னா ஃபேக்கான ஒரு மெசேஜோ ஏதோ உங்களுக்கு தள்ளுபடி வந்திருக்கு, உங்கள் ஓடிபி நம்பர் சொல்லுங்கள், உங்கள் ஃபோன் நம்பரில் ஓடிபி வரும், உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்கன்னா தயவு செஞ்சு யாரையும் கொடுத்துட சொல்லாதீங்க. எக்காரணத்தை கொண்டு நான் சொல்கிறத நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க முடிஞ்சு. ஓகேவா? அவங்களோட டேட்டாவெலாம் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்க ஏடிஎம் கார்டெலாம் வச்சுருந்தாங்கன்னா அதுலேருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட்டே அதான் அறிவிச்சிருக்கு. அதாவது உங்களுக்கு டைரெக்டாக உங்கள் இணையத்தில் உங்கள் அப்ஷரில் இக்காமாவில் உங்கள் ஃபைன் இருந்தால் டிஸ்கவுண்ட்டு சேர்த்து காமிக்கும். நீங்கள் 6 மாதத்துக்கு கட்டலாம். அதே மாதிரி அதிவேகமாக போயிருந்தால் இது தள்ளுபடி ஆகாது. மது அருந்திட்டு வாகனம் ஓட்டினா அதுவும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் போதைப் பொருள் எதுவும் கடத்தி தப்பான இல்லீகலான வேலை பார்த்து உங்களுக்கு ஃபைனு வந்திருந்தா, கராமான்னு சொல்லுவாங்க அரபியில், அது வந்திருந்தா தள்ளுபடி கிடையாது. கவர்மெண்ட் திட்டத்தை அதாவது ஆணித்தரமாக சொல்லிருச்சு. 18 மேலே இன்னைக்கு தேதி அதிகமாக தான் ஆயிடுச்சு. ஓகேவா? 18க்குள்ளே இருக்கணும் அந்த ஃபைன் விழுந்தது. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். அதனால கவனமாக உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ண வேணாம். இந்த மெசேஜே சொல்லிடுங்க. என்னால் ஒரு 4 பேர் பயனடைஞ்சால் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? நம்ம ரூமுக்கு கரெக்டாக வந்து 1:30 போல் வந்தோம். 1:30 போல் வந்துட்டு குளிச்சு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம் நல்லா. இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 4:30. ஒரு சம்திங் 1 மணி நேரம் நல்லா தூங்கியிருப்பேன். நல்ல தூக்கம். ஏன்னா காலையில் வந்து நம்ம 6:30க்கு எந்திரிச்சோம். குரலே பார்த்தாவே தெரியும். அப்படியே இதாகிடுச்சுங்க. நல்லா என்ன தழும்ப முடிச்சுக்கிட்டு வெயிலுக்கு அதுக்கு மாற ஒவ்வொரு சூடாக தெரியுது. அப்படியே இங்கே என்னன்னா இப்போ நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். பையன் போக சொன்னார். ஹோட்டலில் நிற்கிறோம். என் உள்ள சவுண்டாக இருக்கனால உங்களுக்கு வெளியில் வந்திருக்கேன். இது என்ன ரோடு? கிங் சல்மான் ரோடு. அப்படியே நம்ம இந்த சைடு போனால் நம்ம இந்தியாவுக்கு போயிடலாம். ஏன்டா இந்தியாவுக்கு போய் எப்படா போகலான்னு கேட்டீங்கன்னா இந்த சைடு தான் ஏர்போர்ட் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். இது எல்லாம் பாதி வேலை நெருக்கி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாவே இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். பாதி வேலை நெருக்கி முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 20% மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம வாங்கிட்டு அப்படியே ரூம் போயிட்டு அப்படியே என்னென்னு நம்ம பார்ப்போம். அப்படியே என்னன்னு அந்த ஹோட்டலை நம்ம வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு பெருசாக அந்தளவுக்கு டியூட்டி வரல. இப்போ எங்கே வந்தோம்னா ஃபார்மசிக்கு வந்தோம். அநேகமாக நம்ம முந்தானேத்தோ நம்ம பணிப்பெண்ணை காமிச்சோம்ல, அவங்களுக்கு டேப்லெட்டா இல்லை பையன் எதுவும் இன்னைக்கு போய் டாக்டர்கிட்ட போய் காமிச்சாரான்னு தெரில. அதனால் நம்ம நம்பர் சொன்னாங்க, ஃபோன் அடித்து கொடுத்தோம். நம்பரு அவங்க பேரெல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு டேப்லெட் வந்திருக்கு போல். ஒரே ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓனர் பையன் சொன்னார் நோ மணி அப்படின்றாருன்ட்டு. அப்புறம் டேப்பு சூப்பர் மார்க்கெட் பக்கத்துலேயே இருக்குது. இது சூப்பர் மார்க்கெட்டு. டேப்பு வாங்க சொன்னார். ஸ்மால் டேப்பு, சின்ன டேப்பா. நான் தேடிக்கிட்டே இருக்கேன், சுற்றி காணா. எங்கே இருக்குது? இங்கே இருக்குங்க டேப்பு. ஸ்மால் டேப்புன்றாரு. ஸ்மால்னால் அநேகமாக எலக்ட்ரிக்கல் டேப்பாக தான் இருக்கும். நமக்கு என்றைக்குமே பிளாக்கு தான். நான் பிளாக் எடுத்துக்கிட்டேன். இனிமேல் நமக்கு எதுவும் டியூட்டி வராதுன்னு நினைக்கிறேன். வீடியோவை நம்ம இதோட எண்ட் பண்ணிக்குவோம். எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க. ஓகே, பாய். அதே மாதிரி அந்த டாஸ்கில் வந்து என்ன இப்போ இன்னைக்கு உள்ள டாஸ்கில் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க? சூப்பர் ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க, லைக் பண்ணி.